முதல் முறையாக கூட்டணிக்கு ஓகே சொன்ன நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் இருந்தாலும் கூட தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லி எல்லா மேடைகளிலும் பேசுகிறாருங்க. ஏன் இப்போ சமீபத்தில் கூட 24 வரப்போகிற தேர்தலுக்கு நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படிங்கிறத இப்போவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டைமில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சம்மந்தமான சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கின்னு சொல்லணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட்டணியில் போகிறதுல விருப்பங்கள் இல்லை. இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைந்தால் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இது தமிழக மக்களுக்கு தெரிந்தது. ஏன் அப்படின்னா திமுகவால் தனித்து நிற்க முடியும், இருந்தாலும் கூட அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பார்கள். ஏனென்றால் எந்த ஒரு கட்சியும் வளர்ந்துவிடக்கூடாது, தனக்கு கீழே தான் அவங்க இருக்காங்கன்னு சேர்த்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும் செய்யும். ஆனால் அந்த திமுக அதிமுக இருக்க இடத்தில் ஒரு தமிழன் வந்துவிட்டால் அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு அப்படின்னா அவனோட சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் ஒன்றாக இருக்கும். அப்படின்னும் போது திராவிட கட்சிகள் இப்போ எப்படி விசிகா அப்புறம் பாமக போயிட்டு சீட்டு கேட்குதோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு திராவிட கட்சிகள் வந்து நிற்கும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏன் உங்கள் விருப்பமான ஆட்களோட கூட சேரலாம் அப்படிங்கிறாரு. அதாவது வேல்முருகன் அவர்களோடவோ இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோடவோ திருமாவளவனோடவோ நீங்கள் சேர்ந்து வந்து களம் காணிங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளி வரும் இல்லையா அப்படின்னும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சரியான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு புரியுது, எனக்கு அதை முனைப்போடு செயல்படணும். ஆனாலும் நான் வந்து இருக்கிற இப்போ வாக்குக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது. நான் வந்து ஒரு 15% மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன்னா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ அதற்கான முயற்சியில் தான் இருக்கேன். ஆனால் அது வந்த பிறகு தான் பேச முடியும். காரணம் என்ன அப்படின்னா இரு கட்சிகளுமே, அதாவது நீங்கள் சொல்கிற மற்ற 3 கட்சியுமே சொல்லலாம். என்னென்னா வேல்முருகனுடைய தமிழக வாழ்முறையாக இருந்தாலும் சரி, அன்புமணி அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, 3 பேருமே பதவியில் இருந்தவர்கள். மிக முக்கியமான விஷயம், அந்த பதவியில் இருந்தவங்களை நம்ம போய் அணுகும்போது நம்மளால் அந்த பதவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இருந்தால் தான் பேச முடியும். ஆனால் அதை நம்ம பண்ணவே முடியாதுன்னும் போது எடுத்த உடனே நம்ம கூட வர்றதுக்கான தயக்கம் அண்ணன்மார்களுக்கு இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இது பேசுகிறது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வரைக்குமே கூட்டணி சம்மந்தமான எந்த விஷயத்துக்கும் பேசாத சீமான் முதல் முறையாக வந்து கூட்டணிக்கு இசைவு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தன்னுடைய வாக்கு சதவீதம் ஏறின பிறகு அவர்களோட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகலாமா, இல்லை இதே விஷயத்தை அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சி தனித்து மட்டுமே நின்று வெற்றி பெறுங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? உண்மையில் அது நடக்குமா அப்படிங்கிறதான அத்தனை கருத்துக்களையும் வந்து பின்னோட்டத்தில் தெரிவிங்க.